ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணதான் ஜென் நம்பர் 9 ஆர்ஆர்பி குரூப் டிக்கான சிபிடி எக்ஸாம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல கன்ஃபார்மா நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஜென் நம்பர் 8 ஆர்ஆர்பி குரூப் டியோட ரிசல்ட்டுக்கு ரிலேட்டடான ஒரு கேஸ் வந்து தெலுங்கானா ஹைகோர்ட்ல நடந்துட்டு இருந்துச்சு. எஸ்டர்டே அதுக்கான ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டும் வந்து கொடுத்துட்டாங்க. ரயில்வேல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ஜென் நம்பர் 8க்கான சிபிடியோட ரிசல்ட் வந்து இந்த கேஸோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்ததும் நாங்க ரிலீஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பிஇடிக்கான எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஜூன் எண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஜென் நம்பர் 8க்கான பிஇடி எக்ஸாம் வந்து நாம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட பேஸ் 1 வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. பேஸ் 2 வந்து ஜூன் 13ல இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. 20ஆம் தேதி வரைக்குமான சிட்டி இன்டிமேஷன் வந்து இன்னையோட ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு இந்த ஜூன்ல என்டிபிசி யூஜி முடிஞ்சிரும். அதே மாதிரி பிஇடி பாத்தீங்கன்னா ஜூன் டு ஜூலைக்குள்ள முடிஞ்சிரும். அப்ப ஆகஸ்ட்ல குரூப் டிக்கான சிபிடி எக்ஸாம் வந்து கன்ஃபார்மா இருக்கும். கரெக்டா 60 டேஸ் தான் டைம் இருக்கு. ஸோ இந்த 60 டேஸை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். அந்த ஃபுல் டெஸ்ட்ல எவ்வளோ மார்க் வருதுங்கிறத பாருங்க. அதை தரவும் அனலைஸ் பண்ணிட்டு எந்தெந்த டாபிக்ல எல்லாம் வீக்கா இருக்கீங்களோ அதுக்கு மட்டும் வந்து சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஃபுல் டெஸ்ட் எடுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃபுல் டெஸ்ட்ல இருந்து ரெண்டாவது ஃபுல் டெஸ்ட்ல எவ்வளோ மார்க் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்க. அதுல எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு டெஸ்ட் எடுத்துட்டு அகைன் மூணாவது ஃபுல் டெஸ்ட். ஸோ இப்படி ஒவ்வொரு ஃபுல் டெஸ்டா எடுத்துட்டு உங்களோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஒரு 85 to 90க்குள்ள கொண்டு வர மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க வந்து வெறும் கட் ஆஃபுக்கு தான் நான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி படிக்காம ஒரு டாப்பரா செலக்ட் ஆவேங்கிற மாதிரி படிச்சீங்கன்னா ஈஸியா குரூப் டி வந்து உள்ள போயிடலாம். ஏன்னா குரூப் டி பொறுத்த வரைக்கும் சிங்கிள் எக்ஸாம் தான். ஒரே ஒரு சிபிடி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து பிஇடி மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். அப்போ 60 டேஸ் தான் டைம் இருக்கு. ஸோ நான் இது நாள் வரைக்குமே படிக்கவே இல்லை மேம், இந்த லாஸ்ட் மினிட்ல இந்த 60 டேஸ்ல குரூப் டி எக்ஸாமை நான் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான வீக்லி பிளானும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீக்லி பிளான் படி ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்றதுக்கு 75 டேஸுக்கான லைவ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது நாள் வரைக்கும் நீங்க படிக்கவே இல்ல ரிவிஷனே பண்ணல அப்படின்னா இந்த லைவ் கிளாஸ்ல லாஸ்டா நடந்து முடிஞ்ச குரூப் டியோட 101 ஷிஃப்டோட பேப்பர்ஸ் எல்லாமே நாம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 10,000 கொஸ்டினுக்கு மேல மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் இது எல்லாமே நாம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். லாஸ்ட் மினிட்ல இதை மட்டும் நீங்க படிச்சீங்கனாலே குரூப் டி எக்ஸாம் கண்டிப்பா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு ஷிஃப்டையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்ல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த ஷிஃப்ட்ல இருக்கு. இப்ப குரூப் டியை விட்டுட்டு நீங்க என்டிபிசி பேப்பர் சால்வ் பண்ணாலும் குரூப் டில என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிருக்காங்களோ அதே பேட்டர்ன் தான் என்டிபிசிலையும் வந்திருக்கு. இப்ப ரீசெண்டா ரயில்வேல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே இந்த லைவ்ல நாம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் மினிட்ல இப்போ நீங்க எக்ஸாம் எழுத போறது ஆன்லைன் எக்ஸாம், எப்படி ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்ல ஆன்சரை சூஸ் பண்ணணும், தெரியாத கொஸ்டினுக்கு எப்படி ஈஸியா ஆன்சர் பண்ணணும், யூனிட் டிஜிட் வச்சு எப்படி வந்து நம்ம வந்து கால்குலேஷன் டைமை வந்து எப்படி கம்மி பண்றதுங்க கூடிய எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஃபுல்லா உட்காந்து டிரைவ் பண்ணாம, ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணாம, ஃபுல்லா டிவைட் பண்ணாம வெறுமனே யூனிட் டிஜிட் வச்சு எலிமினேட் பண்றது, ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ் பண்றது, இருக்கக்கூடிய கம்மியான டைமுக்குள்ள நிறைய கொஸ்டின் அட்டன் பண்றது எப்படிங்க கூடிய எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே லைவ் கிளாஸ்ல நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த லைவ் கிளாஸை நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்னிங் 10:30 to 12 o'clock வந்து லைவ் கிளாஸ் வந்து இருக்கும். சப்போஸ் இந்த டைம்ல என்னால லைவ் அட்டன் பண்ண முடியாது, நான் லைவை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்து எப்போ பாக்குறது அப்படின்னா லைவ் முடிஞ்சதுமே இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகி ஆப்ல வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேவா? எக்ஸாம் வர்றதுக்குள்ள இதுல 10,000 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இதுல இருக்கிற சயின்ஸ் மட்டும் லாஸ்ட் மினிட்ல நீங்க படிச்சா போதும். இதுல டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கரண்ட் அஃபேர் மட்டும் ரிவிஷன் பண்ணீங்கனாலே போதும். இதுல உள்ள மேக்ஸ், ரீசனிங் மட்டும் படிச்சீங்கனாலே கண்டிப்பா உங்களால நல்ல ஸ்கோர் வந்து வாங்க முடியும். ஓகேவா? இந்த லைவ் கிளாஸஸ் வந்து நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். இதோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு தெரியும். லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு 2499, 1 இயர் வேலிடிட்டிக்கு 1999. இப்ப குரூப் டி எக்ஸாமுக்கு எனக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, குரூப் டிக்கு மட்டும் இப்ப இருக்கக்கூடிய இந்த டைமுக்குள்ள எனக்கு கிளாஸ் வேணும், இந்த லைவ் கிளாஸஸை நான் அட்டன் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு நீங்க 1299 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குரூப் டி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த கோர்ஸோட வேலிடிட்டி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள எக்ஸாமுக்கும் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இந்த வேலிடிட்டியை நீங்க லைஃப் டைமாவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அது மாதிரி குரூப் டிக்கு நான் டெஸ்ட் எடுக்க சொன்னேன் இல்லையா, இந்த 60 டேஸும் நான் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம்.
399 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது மாதிரி இந்த லைவ் கிளாஸும் பாத்தீங்கன்னா மொத்தமா பல்கா எக்ஸாம் அடுத்த வாரம் உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னா இந்த வாரம் உட்கார்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இந்த 10,000 கொஸ்டினுக்கான லைவ் கிளாஸையும் ஒரே நாள்ல உங்களால அட்டெண்ட் பண்ணி முடிக்க முடியாது. இருக்கக்கூடிய 60 டேஸ பிளான் பண்ணி தான் இந்த லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால 12/6/2026 வரைக்கும் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1299 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 12/6/2026 வரைக்கும் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் வந்து டெஸ்ட் பேட்ச்க்கு 399 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப இந்த குரூப் டியோட லைவ் கிளாஸ்ல நான் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி லைவ்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1299 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. குரூப் டிக்கு நீங்க சிசிஏ கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, இல்ல ஓப்பன்ல வர ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல ஆல்ரெடி எக்ஸ் சர்வீஸ்மேனா இருந்தாலும் சரி, ஓகேவா? யாரா இருந்தாலும் சரி, இருக்கிற இந்த 60 டேஸை நான் எஃபெக்டிவா பயன்படுத்தணும், நான் ரிவிஷன் பண்ணணும், எக்ஸாம்ல நான் டாப்பரா செலக்ட் ஆகணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த லைவ் கிளாஸஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுல நீங்க டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதுல இருக்கிறத மட்டும் படிச்சாலே போதுமானது. அது மாதிரி வீக்லி டெஸ்ட்டும் இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் லாஸ்ட் மினிட்ல குரூப் டிக்கு எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த லைவ் கிளாஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரையும் சென்ட் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலோட லிங்கையும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டேல இருந்து சோ இந்த வார சாட்டர்டே இல்ல அடுத்த வார சாட்டர்டேல இருந்து பாத்தீங்கன்னா குரூப் டிக்கான மெகா லைவ் டெஸ்டும் நம்ம ஆப்ல வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இந்த மெகா லைவ் டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் நடக்கும். கிட்டத்தட்ட லாஸ்டா என்டிபிசிக்கு கண்டக்ட் பண்ணும்போது 800 ஸ்டூடெண்ட்டுக்கு மேல அட்டென்ட் பண்ணாங்க. சோ இந்த டைம் குரூப் டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல எப்படியும் அட்டென்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப் டவுன்லோட் பண்ணிருக்க எல்லாருமே ஃப்ரீயாவே அட்டென்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வார சாட்டர்டே இந்த மெகா லைவ் டெஸ்ட் வந்து இருக்கும். ரியல் எக்ஸாம் இன்டர்ஃபேஸ்ல குரூப் டில எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவோம். சோ ரெடியா இருங்க. ஓகேவா? சோ இந்த மெகா லைவ் டெஸ்டையும் மிஸ் பண்ணாம அட்டென்ட் பண்ணிருங்க. ஓகே. இனி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆப்லயும் சரி யூடியூப்லயும் சரி குரூப் டிக்கான ரிவிஷன் தான் போயிட்டு இருக்கும். ஓகே. அது மாதிரி நம்ம யூடியூப்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆப்ல கொண்டு போன இந்த லைவ் கிளாஸஸோட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருந்தோம். நம்ம கிட்டத்தட்ட 10,000 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். எல்லா கொஸ்டினையுமே நம்ம வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ண முடியாது. ஓகேவா? சோ அதனால சில வீடியோஸ் மட்டும் தான் யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணுவோம் அந்த லைவ் கிளாஸோடது. ஓகே. சோ நீங்க ஒரு டைம் தான் 1299 வந்து பே பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே லைவ் கிளாஸஸ் எல்லாமே அக்சஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். சோ கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ நீங்க பே பண்ணக்கூடிய இந்த அமௌண்ட் வந்து எந்த இடத்துலயுமே உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. ஆனா நீங்க கரெக்டா இந்த கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணி இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஏன்னா அந்த அளவுக்கு வெறித்தனமா அந்த கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. டெய்லி கரெக்டா ஒரு 1.5 மணி நேரம் நீங்க படிச்சீங்கன்னா கூட போதும். டெய்லி ஒரு 1.5 hour படிச்சீங்கனாலே நீங்க மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்ல 10,000 கொஸ்டின்ஸ் வந்து படிச்சு முடிச்சிடலாம். 10,000 கொஸ்டின்ங்கும் போது மேக்ஸ்ல எவ்வளவு கான்செப்ட் வரும், ரீசனிங்ல எவ்வளவு கான்செப்ட் வரும்னு பாருங்க. சயின்ஸ்ல என்ன மாதிரி கொஸ்டின் வரும், அந்த கொஸ்டினுக்கு கீழே எவ்வளவு கான்செப்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதே மாதிரி லாஸ்ட் 8 monthsோட கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஜனவரியில இருந்து ஜூலை வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுக்கோங்க குரூப் டி பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அது மாதிரி என்டிபிசி 13ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் எனக்கு எக்ஸாம் இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் எல்லாமே எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 99 பே பண்ணி என்டிபிசியோட ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் வந்து வாங்கிக்கலாம். மே 7, 8, 9 வந்து இப்போ அவைலபிளா இருக்கு. ஜூன் 13ல இருந்து எக்ஸாம் அகைன் ஸ்டார்ட் ஆனதும் உங்களுக்கு ஒவ்வொரு ஷிஃப்ட் முடிய கொஸ்டின்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. என்டிபிசிக்கு கடைசி 1 இயரோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. வேற எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.